பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் பெரையா பட்டணத்திற்கு கடந்து போகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் கர்த்தருடைய வச்சனத்தை அவ்வளோ மனவாஞ்சியா கேட்டு, ஓ கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் ரட்சகரா, அவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வருதா, அப்போ வேத வசனங்கள்ல தீர்க்க தரிசன ஆகமங்களில் அவரை குறித்து எழுதியிருக்கிறதான்னு தேடி 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 எடுத்து பார்த்து வசனத்தை மேட்ச் பண்ணி பார்த்து அவங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாங்களாம். தெசலோனிக்கேயர்ல இருக்கிறவங்க அநேகர் பவுலுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளல. சில பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இங்க இருந்தவங்கலாம் வசனத்தை தேடி வாசிச்சிருக்காங்க. அப்போ பைபிளை படின்னு சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகளுக்கு கோபம் வருது, சும்மா வேதத்தை வாசிக்க சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, நற்புத்தி உண்டு, நற்கீர்த்தி உண்டு. நம்மை ஆண்டவர் மிகுதியான ஜனங்களிலும் நம்மை அதிக புத்திசாலியாக மாற்றுகிறார். ஆமென். சகல ஞானத்தையும் கர்த்தர் வேத புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வசனத்தை வாசிக்கவே டைம் இல்லை, எங்க தேடி தேடி வாசிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம தேடி தேடி வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமா நம்மளுடைய ஆண்டவரை குறித்தும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக காரியங்களை குறித்தும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இது மொத்தம் நம்ம ரொம்ப புத்திசாலியாகவும் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாகவும் வாழ முடியும். இந்த வேத புத்தகம் நமக்காக கர்த்தர் பொக்கிஷமா எழுதி கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தை நேசிப்போம், தேவனிடத்துல நிறைய சமாதானங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் இந்த வேத புத்தகத்தின் மூலமா ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, அப்பொழுது கர்த்தரிடத்துல இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. God bless you.